நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்குதுங்க. இந்த கேஸ் வந்து ஸ்மெல் வரும் அப்படின்லாம் சொல்லி, என் வீட்லயே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம போடலன்னா அதெல்லாம் ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு 6-7 வருஷமா அதில் சமைக்கிறீங்க. ஆமாம். ஸ்மெல் வருதுங்களா? இல்லவே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து எந்த கேஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்மெல்லே வராது. இதுக்கு வந்து அரசு மானியம் வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசு மானியம் கிடைக்குது. எவ்வளோ சார் மானியம் கிடைக்குதுங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான அளவு மானியம் கிடைக்கப்பட்டது. இது வந்து ஆர்பனேஜில் 6 மீட்டர் கியூப் ஹியூமன் வேஸ்ட் பயோகேஸ் பிளான்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 12 டாய்லெட் இருக்குது. அதோட இதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு 90 பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. 90 பேருங்க? 90 பேர். அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரே பைப் லைனில் கொண்டு வந்து இதை இன்லெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இது முன்னாடி பார்த்தது சர்வீஸ் ஓரியன்டான ஆர்பனேஜில் பார்த்தோம், ஒரு ஹியூமன் வேஸ்ட் பயோகேஸ் பிளான்ட்டு. இது ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸில் போட்ட பிளான்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் சாயில் பயோகேஸ் பிளான்ட். அதான் ஹியூமன் வேஸ்ட் பிளான்ட்டு. உள்ளே போடுற பைப் வந்து ஒரே பைப்பு. இதுலேயே எல்பிஜி யூஸ் பண்ணிக்கலாம், பயோகேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்பிஜி யூஸ் பண்ணுற போது இந்த வால் வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கணும். இப்போ அந்த கேஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வாலில் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ அடுப்புக்கு வந்து பயோகேஸ் போகும். அங்கே போயிட்டு அதுக்கு பயோகேஸ் பற்ற வச்சுக்கணும். இப்போ அதுக்கு ஸ்டவ் வரைக்கும் போயாச்சு பயோகேஸ். வெளியே நம்ம பார்த்தோம், வெளியே சிஸ்டம், இந்த வால்வ் சிஸ்டத்தை அதே பேட்டர்னில் உள்ளே இருக்குது. இப்போ எந்த கேஸ் வேணுமோ நம்ம அந்த கேஸுக்கு அங்கே வெளியே ஆன் பண்ணிவிட்டு அதே கேஸை இங்கேயும் வந்து ஆன் பண்ணிக்கணும். கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பல விதமான பயோகேஸ் பிளான்ட் பார்த்துருக்கோம். உதாரணமாக பலூன் டைப் பயோகேஸ் பிளான்ட், சின்டெக்ஸ் டைப், எஃப்ஆர்பி மாடல், இப்படி நிறையா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழமையான பயோகேஸ் மாடலான தீனபந்து மாடல் மற்றும் செப்டிக் டேங்க்லேருந்து கேஸ் எடுத்து பயன்படுத்தக்கூடிய மாடல். வீடியோவோட இந்த தீனபந்து மாடல் பயோகேஸ் பிளான்ட்டை யார் பண்ணி தராங்கிறதே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து இந்த தீனபந்து மாடல் டோம் டைப் போட்டிருக்கிறீங்க. எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்க? இதை நீங்கள் எப்படி அந்த செயல்முறையை கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாடு இருக்குது, கண்ணுக்குட்டி 2 இருக்குது. ஆனால் 2 மாடு இருந்தால் கூட 1 மாடு இருந்தால் கூட ஓகேன்னு தான் சார் சொல்லியிருந்தாரு. ஆனால் ரெகுலராக நம்ம கொடுத்தோம்னா சரி, அதுக்கு அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஜாஸ்தி தேவைப்படும். அந்த டோம் நம்புறதுக்காக நாங்கள் ஒரு டிராக்டர் அளவுக்கு போட்டோம். அந்த மாடு இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். ஆனால் நம்ம மாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கட்டுவோம். இந்த செட்டில் மாடு ஒரு 2 மாட்டோட சாணம் எடுத்து ரெகுலராகவே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் நான் வந்து போட்டுருவேன். அப்போ நம்ம தண்ணி அங்கேயே நான் விழுகிற மாதிரி பண்ணியிருக்கேன். தண்ணியில் வச்சு நம்ம கரைச்சி விட்டுறோம். தண்ணி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாணி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும். உள்ளே இருக்கிற சிலரி வெளியே வரும். கரைச்சி விட்ருவீங்க? கரைச்சி விட்ருவோம் தண்ணியில் போட்டு. ஆமாம், நல்லா நம்ம கையில் வேணாலும் அவங்கவுங்க இஷ்டு. ப்ரெஸ் தண்ணி வச்சு பார்த்து நிறைய இது பண்ணுறாங்க. நாங்கள் குச்சியில் இது பண்ணுறதே எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈஸியாக அது கரைஞ்சிருது. ஆனால் உடனே நம்ம காய வைக்கிறது இல்லையா, போட்டோடனே நம்ம அலசி விட்டதுனால ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்க இங்க இருந்து வந்து கனெக்ஷன் கேஸுக்கு எடுத்துருக்கீங்க. ஆமா, இவ்வளோ வயரா வச்சு எடுத்துருக்கீங்க. ஆமா. இப்போ இந்த ப்ரெஷர் வந்து போதுமானதா இருக்குதுங்களா? கண்டிப்பா. ஏன்னா போதுமானதா இருக்கு. இது எதுக்காகன்னா ஹைட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், தண்ணி எங்கேயும் தேங்காது உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம போட்டோம்னா நம்ம சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே வந்து கீழே தொங்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி வர்றது கீழே விழுந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு தீ எரியும் போது நம்ம சவுண்டெல்லாம் வரும். இப்போ அது எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு ஹைட் பண்ணி போட்டதுனால. ஹைட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து கட்டிக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு வைங்களேன். மேடம், இப்போ அந்த பைப்லைன், கேஸ் பைப்லைன் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்திருக்குது. இங்கே நீங்கள் ஸ்டவ் வச்சுருக்கிறீங்க. ஆமாம். யூஸ்வலாக நான் சிங்கிள் பர்னர் ஸ்டவ் பார்ப்பேன். நீங்கள் டபுள் பர்னர் வச்சுருக்கிறீங்க. ஆமாம். இது எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. இதில் நான் 2லேயுமே ஒரே டைமில் தான் நான் சமைப்பேன். நம்ம ஒன்று வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே. இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வேணா கேட் வழியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ தேவைப்படாது. பெரிய வந்து பாத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சாலும் எடுக்கிற அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். 2லேயும் ஒரே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுக்கலாம். ஹீட் ஆகிறதுமே வந்து நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆயிரும் உங்களுக்கு. எப்படி நம்ம கரண்ட்டில் வச்சா அவ்வளோ குயிக்காக ஆகிற மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடு நல்லாவே ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஊரில் எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்குதுங்க. இந்த கேஸ் வந்து ஸ்மெல் வரும் அப்படின்லாம் சொல்லி, என் வீட்லேயே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம போடலன்னா அதெல்லாம் ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 6-7 வருஷமா அதில் சமைக்கிறீங்க. ஆமாம். ஸ்மெல்லு வருதுங்களா? இல்லவே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து எந்த கேஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்மெல்லே வராது. இப்போ எப்படி நீங்கள் இந்த கேஸ் ஸ்மெல்லு ஒரு பயங்கரமாக ஒரு இது வரும் நம்மளுக்கு, உடம்புக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது. இது அந்தளவுக்கெல்லாம் ஸ்மெல்லே வராதுங்க. நீங்கள் வந்து முழுசாகவே வந்து இதில் தான் சமைக்கிறீங்க? ஆமாம். எனக்கு மார்னிங் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேத்துக்குலாம் சமைப்பேன் நான். இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாமே.
உங்களுக்கு இதுவே சரியாக போகுது, எனக்கு தேவைப்படுறது இல்லை. ஏதாவது கெஸ்ட்டு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டா மட்டும்தான் நாங்கள் எல்பிஜி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இவ்வளோ நாளில் ஏதாவது சர்வீஸோ க்ளீனோ அதை பண்ணியிருக்கிறீங்களா? ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நம்ம கரெக்டாக ஆயிலெலாம் விட்டு கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அது கூட தேவைப்படாது. நாங்கள் அது பண்ணாதனால நான் சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜா. கடந்த நான் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 36 ஆண்டுகளாக சாண எரிவாயு தொழில்நுட்ப அலுவலராக பணியாற்றி வருகிறேன். இங்கே வந்து கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளில் 1 லட்சம் கலன் அளவு அமைச்சிருக்கோம். இங்கே இதுக்கு வந்து அரசு மானியம் வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசு மானியம் கிடைக்குது. எவ்வளோ சார் மானியம் கிடைக்குதுங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான அளவு மானியம் கிடைக்கப்பட்டது. தற்போது வந்து இப்போ 2023-24 வந்து 2 கனமீட்டரு ஒரு குடும்பத்துக்கு, ஒரு விவசாயிக்கு தேவையான 2 கனமீட்டர் அளவு கலன் அமைக்கும் போது 14,350 ரூபா மானியமாக வழங்கியது மத்திய அரசு. அது இல்லாமல் கழிப்பிடத்தின் கூடிய சாண எரிவாயு கழிப்பிடத்தை இணைச்சோம்னா அதுக்கு ஒரு 1,200 ரூபா ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க மத்திய அரசில். செப்டிக் டேங்க் இணைச்சோம்னா ஒரு 1,200 ரூபா எக்ஸ்ட்ரா, 14,350 ப்ளஸ் ஒரு 1000. சரி சரிங்க சார். இந்த ஸ்கீமை அவைல் பண்ணிக்கணும் இல்லை வந்து இந்த பயோகேஸ் பிளான்ட் இப்போ நம்ம வந்து தீனபந்து மாடல் மட்டும் போடுறோம் இல்லைங்களா சார்? ஆமாம், தீனபந்து மாடல் தான். ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1900 இந்த திட்டம் வந்து 1981ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. எல்லா மாநிலங்களிலேயும் அந்தந்த மாவட்ட ஊர வளர்ச்சி முகமை மூலமாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. முதல்ல வந்தது ஜனதா மாடல்னு வந்தது. பெரிய அளவில் அதிக செலவு, பொருட்செலவில் ஜனதா மாடல்னு ஒரு மாடல் வந்து சாண எரிவாயு கலன் அமைச்சோம். 85-86 டைமில் வந்து கேவிஐசி கதர் கிராம தொழில் வாரிய மாடல் வந்தது. ட்ரம் சிஸ்டம், அதாவது ஃப்ளோட்டிங் ட்ரம் சொல்லுவாங்க, இந்த கலன் அமைக்கப்பட்டது. அப்புறம் 90களில் வந்து தீனபந்து மாடல் இருக்கிறதுலே விலை கம்மியாக, விலை குறைவான செலவில் நிறைய மானியத்துடன் கூடிய சாண எரிவாயு கலன் வந்து 89-90ஆம் ஆண்டுலேருந்து கட்டப்பட்டது. இன்று வரைக்கும் வந்து தீனபந்து மாடல் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குது. ஓகேங்க. இப்போது இந்த மாடலை வந்து நம்ம அமைக்கணும்னு வச்சுக்கோங்க சார், நம்ம தோட்டத்தில் யாரை கான்டாக்ட் பண்ணுங்க? பொதுவாக இதுக்கு முன்னால் வந்து எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு தொழில்நுட்ப அலுவலர் இருந்தாங்க, ஒரு உதவி புள்ளியாக இருந்தால், ஒரு வட்டார வளர்ச்சி இருந்தாங்க. தற்போது வந்து கலன் அமைக்கும் அளவு வந்து மாநிலத்திலையும் வந்து குறைவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஓய்வு பெற்றதுனாலும் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து யார் அமைக்கினாலும் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் இங்கேருந்து கொத்தனார்களை அனுப்பி வச்சு நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம். ஸோ என்ன மாதிரி வந்து பேசிக்காக பொருட்கள் தேவைப்படுங்க இது கட்டுறதுக்கு? பொதுவாக வந்து கட்டடத்துக்கு தேவையான பொருட்கள் தான் செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு. இதோட ஆயுட்காலம் வந்து நம்ம வீடு கட்டுற மாதிரி தான் இது. பட் வந்து இதுக்குன்னு சிறப்பாக வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக உயிர் சக்தி துறை மூலமாக நம்ம வந்து பயிற்சி கொடுத்து வச்சுருக்கோம் கொத்தனாருக்கு. இதை வந்து பயிற்சி பெற்ற கொத்தனார் மட்டும்தான் கட்ட முடியும். இது வந்து சிவில் ஒர்க் மாதிரி தான். செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட் இதுதான் அடிப்படையாக. பெருசாக ஒன்றும் மெட்டீரியலோட அளவு வந்து கம்மி தான். என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் தேவைப்படுங்க? இது பராமரிப்புங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எப்படி ஒரு மனித உடல் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான். காலையில் சாப்பிட்றோம், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றோம், அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து காலையில் வந்து எல்லாமே வந்து வெளியில் போயிடுது கழிவெல்லாம். அதே மாதிரி இந்த கலனில் வந்து டெய்லி வந்து அன்னைக்கு நம்ம வந்து சாணி ஃபீட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி ஊற்றுற ஒரு 50 கிலோ சாணி, ஒரு கனமீட்டருக்கு ஒரு 25 கிலோ சாணி ஊற்றுவோம். 25 கிலோ சாணி, 25 கிலோ தண்ணி ஊற்றுவோம். அந்த 50 கிலோ சாணி வந்து 50 கிலோ வந்து டெய்லி அடுத்த நாள் வெளியே வந்தால் நல்ல சிறந்த முறையில் இயங்குதுன்னு அர்த்தம். இப்போ அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இதில் வந்து இப்போ ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறதுனால வரக்கூடிய ரிப்பேர் தான் அது வரும். ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை வந்து டெய்லி ஃபீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா எரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியெல்லாம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு டன் சாணி ஊற்றுறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதோட எஃபெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு கண்டினியூஸாக கேஸ் வந்துகிட்டே இருக்கும், சாணி ஊற்றினாலும் ஊற்றலினாலும். அதாவது முதல்ல நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் 1 டன் ஊற்றணும். 1 டன் ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஃபீடிங் வந்து 1 டன் ஊற்றுறோம். அந்த 1 டன் சாணியோட கேஸே வந்து 3 மந்த்ஸுக்கு வரும். நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா இது வந்து டெய்லி ஊற்றணும். டெய்லி எதுக்கு ஊற்றினா இது வந்து ரிட்டன்ஷன் டைம் சொல்லுவாங்க. ஒரு சாணி வந்து உள்ளிருப்பு காலம் வந்து 30 நாள். நம்ம கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் 55 நாள். அந்த சாணி இன்றைக்கி ஊற்றுற சாணி 30 நாள் உள்ளே இருந்து நொதிச்சு கேஸ் ஃபார்ம் ஆகி கழிவு சாணி வர்றதுக்கு 31 நாள் தான் வெளியே வரும். அதனால் வந்து 30 நாள் ரிட்டன்ஷன் டைமில் இந்த சாணி ஊற்றுறோம். இது வெளியே வர சாணி பார்த்தீங்கன்னா நல்ல உரமாக கிடைக்கும். இதை வந்து அப்புறம் 15 நாள் பராமரிப்பில் இன்னொன்று என்னென்னா கேஸ் வெளியே வர பைப்பில் வந்து 15 நாளைக்கு ஒருக்க அதில் உள்ள வேப்பர் வாட்டர்
அதில் வந்து இப்போ மீத்தேனில் என்ன கார்பன் டை ஆக்சைடு மாய்ஸ்டர் ப்ளஸ் மீத்தேன் இருக்குது. அந்த மாய்ஸ்டர் எரியும் போது என்னன்னா அந்த மாய்ஸ்டர் பூரா தண்ணி வாட்டராக மாறி அந்த கேஸ் அவுட்லெட் பைப் லைனில் நிற்கும். அதை ஒரு 15 நாளைக்கு ஒருக்க எடுத்து விடணும். இது மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான். ஸ்டவ்வை வந்து எதுலேயுமே பொங்க விடாமல் பார்த்துக்கணும். சமையல் வந்து பொங்க விட்டால் ஸ்டவ்வில் இருக்க நாப்பு பூரா அடைச்சிக்கிறோம். அது மாதிரி அது ஒரு ஸ்டவ் மெயின்டெனன்ஸ் ஒன்று. பிளான்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரி டெய்லி ஃபீட் பண்ணுறது தான் இப்போ மெயின்டெனன்ஸ், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ இது டிஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அந்த ஸ்கம்மு மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல. ஸ்கம்மு மாதிரி வந்து கேவிஐசி மாடலில் தான் அது ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் அந்த ட்ரம்மை வந்து அப்படி நம்ம சுற்றி ஃப்ளோட் பண்ணி விடுறது. அதை இதில் வந்து பெருசாக ஸ்கம் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது வந்து ப்ரெஷர்லேயே வந்து சாணி வெளியே வர்றதுனால உங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரம்மெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நீங்கள் வெளியில் வர தொட்டியில் வர வச்சு ஒரு குச்சியில் வச்சு ஒரு கலக்கணும் அப்படி மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு தொட்டியில் ஒரு கலக்கு ஜஸ்ட் ஒரு சுற்றி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்கம்மெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். எல்லாமே வந்து அவுட்லெட்டில் வெளியே வந்துடும். எதுவுமே இதில் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பிளான்ட்டு தீனபந்து மாடல். இன்றைக்கி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்கிறது இதுதான். இது வந்து இது ஒரு மாடல் பிளான்ட்டு இந்த வில்லேஜில். இது கோயம்புத்தூரில் காரமடை பஞ்சாயத்தில் ஆர்ஃபனேஜ் கருணை இல்லம்ன்ற ஒரு ஆர்ஃபனேஜில் இங்கே ஒரு 80 பீப்புள்ஸ் இருக்காங்க, மென்டலி டிஸார்டர் பீப்புள். அவங்களோட ஹியூமன் வேஸ்ட் வித் ஃபுட் வேஸ்ட்டில் இந்த ஒரு பயோகேஸ் பிளான்ட் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு இந்த பிளான்ட் போட்டு. இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. இது பாருங்கள், பர்னர் எரியறதை பார்க்கலாம். இப்போது இது வந்து செப்டிக் டேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆமாம், செப்டிக் டேங்க்லேருந்து வர கேஸ். செப்டிக் டேங்க் பதிலாக நம்ம ஒரு பயோகேஸ் பிளான்ட் கட்டியிருக்கோம். அதுலேருந்து வரக்கூடிய கேஸ் இது. இப்போ பார்த்த ஸ்டவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹியூமன் வேஸ்ட், அதாவது செப்டிக் டேங்க்லேருந்து வரக்கூடிய கேஸு. இது பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் இருக்குது இந்த ஆர்ஃபனேஜில். ஒன்று வந்து ஹியூமன் வேஸ்ட் பிளான்ட், இன்னொன்று கவுடங் வேஸ்ட் பிளான்ட்டு. இப்போ டபுள் பர்னர் வந்து ஹியூமன் வேஸ்ட் பிளான்ட், இது சிங்கிள் பர்னர் வந்து கவுடங் வேஸ்ட் பிளான்ட். இதை எரியிறத இப்போ பார்க்கலாங்க. இது வந்து ஆர்ஃபனேஜில் 6 மீட்டர் கியூப் ஹியூமன் வேஸ்ட் பயோகேஸ் பிளான்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 12 டாய்லெட் இருக்குது. அதோட இதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு 90 பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. 90 பேர். அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரே பைப் லைனில் கொண்டு வந்து இதை இன்லெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த தொட்டி எதுக்குன்னா வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகுறது, சாப்பாடு வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, இதெல்லாம் உள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி உள்ளே போடுறதுக்காக இந்த தொட்டி கட்டியிருக்கோம். இது எப்படி சார், க்ரஷர் இருக்குங்களா இல்லை நம்ம க்ரஷ் பண்ணுங்களா? நம்ம க்ரஷர் வச்சு க்ரஷ் பண்ணணும். ஓகே. இப்போ பழைய கிரைண்டர் இருந்தால் கூட போதும், அதை வச்சு க்ரஷ் பண்ணி கூட போடலாம். இல்லை தனியாக க்ரஷர் மிஷினே விற்கிறது மார்க்கெட்டில் இருக்குது, அதை வச்சு கூட க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக செப்டிக் டேங்க் பைப்பு டைரெக்டாக உள்ளே விட்டுருக்கோம். இது கீழே இது வந்து ஃபுட் வேஸ்ட் போட்டிருக்கோம். இது டைஜஸ்டரு. இதோட அவுட்லெட் வந்து இது ஏன் ரொம்ப கீழே கட்டிருக்கோம்னா அவுட்லெட் வந்து பிலோ த கிரவுண்ட் லெவல் போய் கரெக்டாக அந்த ஃபீல்டுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே. வேறு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? வந்து இல்லை, மேக்ஸிமம் எப்போது பிலோ த கிரவுண்ட் லெவல் இருந்தால் நல்லா டைஜஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும். அதுக்காக வந்து பிலோ த கிரவுண்ட் லெவல் எர்த்தோட ஹீட்லேயே வந்து நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகும், டைஜஷன் ஆகும். அதனால் வந்து அது வந்து கவுடங் பேஸ்டு பிளான்ட்டு. இது ஒரு 2 மீட்டர் கியூப் பிளான்ட். இது இருக்க சின்ன பிளான்ட். இது வந்து மாடு வந்து அவங்க வந்து கேட்டில் ஒரு 4 மாடு வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இதை போட்டோம். இதில் இது இன்லெட்டு, அது டைஜஸ்டரு வித் கேஸ் ஸ்டோரேஜு. இது அவுட்லெட் டேங்க். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வெளியே வர சாணம் வந்து நல்லா பிளாக் கலரில் இருக்கும். இது ஒரு பிளான்ட்டு, அது ஒரு பிளான்ட். 2 பிளான்ட் இங்கே போட்டிருக்கோம். இது வரைக்கும் அது போட்டு ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க. இது கட்டி ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. எல்லாமே பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது முன்னாடி பார்த்தது சர்வீஸ் ஓரியன்டான ஆர்ஃபனேஜில் பார்த்தோம், ஒரு ஹியூமன் வேஸ்ட் பயோகேஸ் பிளான்ட்டு. இது ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸில் போட்ட பிளான்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் சாயில் பயோகேஸ் பிளான்ட், அதான் ஹியூமன் வேஸ்ட் பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் செப்டிக் டேங்க்லேருந்து வர இன்லெட்டு. அது வழியே உள்ளே போயிடுது. அது வெளியே ஃபுட் வேஸ்ட்டும் அதில் தான் போடுறது. சார் வந்து மிஸ்டர் செல்வம், சீஃப் இன்ஜினியர், TNUB ரிட்டையர்டு. மேடம் வந்து டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர். சரிங்களா?
இங்கே வந்து கிட்டத்தட்ட 2011 இந்த பிளான்ட்டு வீடு கட்டும்போது இந்த பிளான்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் போட்டோம். பண்ணோம். 12லேருந்து கமிஷன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், 2011 கமிஷன் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும். சார் இது வந்து கேஸ் வந்து 2012 இந்த கேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடுப்பு எரிக்கிறோம். பட் இதனால் என்னாச்சுன்னா மாதம் சிலிண்டர் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை நம்மளுக்கு. 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குவோம். அது வந்து நம்மளுடைய யூசேஜை பொறுத்து இருக்குது. 70 டேஸ் 80 டேஸ் தாராளமாக எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அந்த கேஸினுடைய சேவிங்ஸ் நிறையா வருது. இல்லை, இப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் நீங்கள் சிலிண்டர் வாங்குறீங்க. ஆமாம் ஆமாம், கண்டினியூஸாக இது யூஸ் பண்ணுறதுனால. முன்னாடி மந்த்லி ஒன்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இது ஒர்க் பண்ணாத காலத்தில் மந்த்லி ஒன்ஸ் ஒரு சிலிண்டர் வாங்க வேண்டியிருக்கா. இப்போ அப்படி இல்லை. அப்படி ஒரு 70 டேஸ் 80 டேஸ் 90 டேஸ்லாம் வந்திருக்கு. ஒரு இந்த கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஒரு சிலிண்டர் வந்து 90 டேஸ்லாம் வந்துருக்கு. இதில் வந்து வெளியே வர வாட்டருங்க சார்? இதுலேருந்து வர வாட்டர் வந்து வெளியே அந்த அவுட்லெட்டில் அங்கே ஒன்று வச்சுருக்கிறோம். ஒரு சிங்க் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் விழுந்துடும். அதுலேருந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து சிலரிலாம் எடுத்து எருவாக போட்டலாம். இப்போ இந்த உள்ளே போகிற பைப் வந்து ஒரே பைப்பு. இதுலேயே எல்பிஜி யூஸ் பண்ணிக்கலாம், பயோகேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்பிஜி யூஸ் பண்ணுற போது இந்த வால்வு வந்து இந்த ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கணும். இப்போ அந்த கேஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வால்வை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ அடுப்புக்கு வந்து பயோகேஸ் போகும். அங்கே போயிட்டு அதுக்கு பயோகேஸ் பற்ற வச்சுக்கணும். இப்போ அதுக்கு ஸ்டவ் வரைக்கும் போயாச்சு பயோகேஸு. இப்போ அடுத்தது வந்து அது முடிஞ்சு போச்சுன்னா, அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சுன்னா இங்கே வந்து இந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வால்வை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டே டைமில் நாங்கள் அதை வந்து இந்த பயோகேஸை யூஸ் பண்ணுறது, நைட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம், அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எல்பிஜியில் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதுக்காக வேண்டி அதை மாற்றிக்கிறது ஈவினிங்கான. வெளியே நம்ம பார்த்தோம், வெளியே சிஸ்டம் இந்த வால்வு சிஸ்டத்தை அதே பேட்டர்னில் உள்ளே இருக்குது. இப்போ எந்த கேஸ் வேணுமோ நம்ம அந்த கேஸுக்கு அங்கே வெளியே ஆன் பண்ணிவிட்டு அதே கேஸை இங்கேயும் வந்து ஆன் பண்ணிக்கணும். இப்போ எல்பிஜி கேஸு ஆஃப் பண்ணியிருக்கிறோம், பயோகேஸு இப்போ ஆனில் இருக்குது. பயோகேஸு இது வரைக்கும் வந்துடுச்சு, நம்ம அடுப்பு வரைக்கும் பயோகேஸ் வந்துடுச்சு. இப்போ அடுப்புக்கு நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பயோகேஸ் எரிஞ்சிட்ருக்கு. பொதுவாக மேடம், டாய்லெட் லிங்க்டு கேஸில் வந்து சமையல் பண்ணும்போது ஸ்மெல் வரும்னு விவசாயிகள் மற்ற எல்லாருமே நம்புகிறாங்க. இப்போ நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க, ஏதாவது ஸ்மெல் வருதா வரலையா? அதுதான் ஒரு பேட்ச் வந்தாங்க சார் டிஎன்யூலேருந்து, தட் இஸ் டவுன் சவுத்துலேருந்து வந்திருக்குறாங்க. அப்போது அவங்களுக்காக நான் வந்து ரவா கேசரி பண்ணேன், டீயும் இதில் தான் போட்டேன், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் வந்து நான் சாப்பிட மாட்டேன். ஹி வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட், அவருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு செகண்ட் ஹெல்ப்பிங்களுக்கெல்லாம் வந்துட்டாங்க மற்ற சில்ட்ரன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு கப்பு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கப்பும் கொடுங்க அப்படின்னா டீ இதில் தான் போட்டேன். அதெல்லாம் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போனாங்க. அப்புறம் டியூ டு இந்த எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னால இதில் குக்கிங் நான் நிறுத்திட்டு இப்போ நாங்கள் இது மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ட்ரிங்கிங் வாட்டர், பாயிலிங் இட் டு 100 degrees. அதுதான் நாங்கள் மெயினாக பண்ணுறோம் சார். இப்போ வந்து இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கும் இதை பற்றியான ஒரு சின்ன பேட்டி கொடுத்ததுக்கும் இதை பற்றி விளக்கமாக சொன்னதுக்கும் 2 பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி, வணக்கம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து கேட்பாங்க, நீங்கள் தேவையான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி. என்னோட தொலைபேசி எண் வந்து 9443720587. எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். கேட்டிங்கன்னா உங்களுக்கான தொழில்நுட்ப அறிவுரையும் அதை எப்படி கட்டக்கூடிய வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லப்படும். விவசாயிகளுக்கெல்லாம் மிக்க நன்றி. இதை கேட்டுக்கொண்ட விவசாயிகளுக்கு எனக்கு மிக்க நன்றி.